யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிற என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்றார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அடுத்த வசனம், எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனையும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலான அவனுடைய எல்லா ராணுவத்தையும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க வாசிக்கிட்ட வேத பகுதியில பார்வோனையும் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் யாருங்க புறப்பட பண்ணது? யாருங்க? கர்த்தர். அல்லேலூயா. யார் புறப்பட பண்ணது? கர்த்தர் தான் புறப்பட பண்ணினார். இங்கு மோசேயை பார்த்து என்ன சொல்றாரு? உன் கோலை நீட்டி ஓங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீ என்ன பண்ணு? நீட்டு. சமுத்திரத்தை என்ன பண்று? நீ பிளந்திருப்பா. அப்ப கர்த்தர் பார்வோன் ராணுவத்தை அங்க கிளம்ப சொல்லிட்டாரு. அவங்க கீழ்ப்படிந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மோசே கிட்ட கர்த்தர் பேசுறாரு, உன் கோலை ஓங்கு. இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். நீ சிவந்த சிவத்தை மாட்டு சாகத்துக்கு முன்னாடியே எதிராளி ஆகிய பார்வோன் சேனையெல்லாம் மாட்டி என்ன பண்ற? செத்து போயிடுவ நீ கீழ்ப்படிந்தா. அப்ப மோசே மாத்திரம் உன் கோலை நீ ஓங்கு என்ற அந்த வார்த்தையை கேட்காம, என்ன ஆண்டவரே, நம்ம ஸ்டைல்ல என்ன ஆண்டவரே, கோலை ஓங்குனா நடந்துருமா ஆண்டவரே, கையை நீட்டினா நடந்துருமா ஆண்டவரே, பிராக்டிகலா பேசுங்க ஆண்டவரே. நம்ம அப்படித்தானே பேசுவோம். என்ன அவர் சொல்றாரு? பிராக்டிகலா பேச மாட்டாரு இவரு. என்ன ஆண்டவரே, பிராக்டிகலா பேசுங்க ஆண்டவரே, நடக்கிற விஷயத்த பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கல. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? சர்ச்சுக்கு கிளம்பி வானா, சர்ச்சுக்கு நான் போகணுமா? சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் நடந்துருமா? அடுத்த கேள்வி. ஜெபம் பண்ணா கிடைச்சிருமா? ஆண்டவர் எதுக்கு நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரு? அப்பா அம்மா பார்த்து பசங்க பேசுறான், பிராக்டிகலா பேசுப்பா, பிராக்டிகலா திங்க் பண்ணு. சர்ச்சுக்கு போனா நடந்துருமா? பிரசங்கத்தை கேட்டா நடந்துருமா? ஜெபம் பண்ணா நடந்துருமா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனீங்கன்னா ஒண்ணு பின்னாடி வந்து நிற்கிற பார்வன்கிட்ட மாட்டி காலி ஆயிடுவீங்க. அல்லேலூயா. இல்லைன்னா முன்னாடி இருக்கின்ற செங்கல்ல மாட்டி மூழ்கினா ஆயிடுவீங்க, அங்கேயும் காலி ஆயிடுவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி வசதி?